வெல்கம் டு ஹாப்பி மேம் ரோசி யூடியூப் சேனல். நான் இன்றைக்கி என்ன ரிவ்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்னா, என்னோடய பிள்ளைங்களுக்கு, அதாவது எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பையன் இருக்கிறான். பொண்ணுக்கு வந்து 1.5 வயசு ஆகுது, பையனுக்கு வந்து 2 மந்த் இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அவங்க 2 பேருக்கும் நான் யூஸ் பண்ணுற ஒரே டேப்பர் இது ஒன்று தான். வந்து பாப்பாவுக்கு வந்து பேம்பஸ் யூஸ் பண்ணேன், அது ரொம்ப ரேஷஸ் வர ஆரம்பிச்சிட்டு. அது மட்டும் இல்லை, லீக்கேஜ் அதிகமாகிடுச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு பார்க்கல அப்படின்னா ஓவர் லீக்கேஜ் இருந்துச்சு. அதனால் பேம்பஸ் போடாமல் டேப்பர் போடாமல் விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஹிமாலயா வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால் அது வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து தம்பிக்கு யூஸ் பண்ணுறோம், எஸ் சைஸு. இது வந்து பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறோம், எக்ஸல் சைஸு. அவளுக்கு வந்து 1.25 வயசு ஆக போகுது. இன்ன வரைக்குமே எக்ஸல் சைஸை யூஸ் பண்ணுறோம். இது வந்து எந்த ஒரு ரேஷஸுமே வராது, அதுமாதிரி லீக்கேஜ் கிடையாது. பாப்பாவுக்கு 1 போட்டால் போதும், நைட்டு ஃபுல்லு தாங்கும். தம்பிக்கு வந்து 2 நைட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் தம்பிக்கு வந்து 2 இது மாற்றணும். ஏன் 2னா வந்து பால் மட்டும் தான் குடிக்கிறதுனால அதிகமாக யூரின் தான் இருப்பான், அந்த எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் அவனுக்கு வந்து 2 ஆகும். சம்டைம் 3, 4 கூட ஆகலாம். அவன் வந்து வெட்டாகிறத பொறுத்து, அவனோட டேப்பர் வந்து வெட்டாகிறத பொறுத்து நான் மாற்றுவேன். ஆனால் மோஸ்ட்லி 3 ஹவர்ஸ்க்கு 1 மாற்றுறது வந்து ரொம்ப நல்லது. இதில் வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்ற டேப்பர்லாம் ஒடுங்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கீழே வரைக்கும் இறங்கி கொஞ்சம் பேபிஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ட்ராவல் டைமு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ப்ளே பண்ணுற மாதிரியோ, இல்லை ரொம்ப நேரம் பஸ் ட்ராவலோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. வைபும் ஹிமாலயா தான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் என்னோடய பேபிஸ்க்கு வந்து சூட்டான ஒரு வைப்பு தான். இந்த 3ம் என்னை பொறுத்தளவு என்னோடய பேபிஸ்க்கு இது பெஸ்ட்டு. உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ரேஷஸ் வருது, திருப்பி வேறு எதுவும் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா இந்த டேப்பர் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் என்னென்னா, அமேசானில் மட்டும் வாங்குங்க. அமேசானில் டெய்லி நைட் ஆர் ஆஃப்டர்நூன் வந்து செக் பண்ணுங்கள். 1 டே இல்லைனா 1 டே 30 டேஸில் 50 டேஸ் இல்லைனா 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஆஃபர், கண்டிப்பாக 50% ஆஃபர், இல்லைனா 23%, சம்டைம்ஸ் 60% ஆஃபர் கூட வரும். அப்படி பார்த்தா வாங்குவேன். இது S80 எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா 550 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வந்து ஒரிஜினல் ரேட் என்னன்னு தெரியல, ஆனால் நான் வாங்கினது 550 ரூபாய்க்கு வாங்கினேன். பாப்பாவுக்கு 780 ரூபாய்க்கு வாங்கினேன். எல்லாம் ஆஃபரில் பார்த்து வாங்கினே தான். பாப்பாவுக்கு இப்போ வந்து 72 வாங்கினா 2 மந்த் வச்சுக்கிறா. டெய்லி 1 தான் யூஸ் பண்ணுறோம். தம்பிக்கு ஒன்று வாங்கினா 1.5 மாதம் அப்படி தான் யூஸ் ஆகுது. ஸோ ஹிமாலயா டயப்பர் யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் ஹிமாலயா டயப்பர் பற்றி, இல்லைனா ரேஷஸ்ஸு, இதுக்கு ரேஷஸ் க்ரீம் இருக்குது. அதாவது எந்த டயப்பர் போட்டு ரேஷஸ் ஆனாலும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரேஷஸ் வந்து ரிமூவ் ஆயிடுது. நான் என் பேபிஸ்க்கு அப்படி தான். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ரேஷஸ் வர ஆரம்பிச்சிட்டு, லிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்பர் இருக்குது. அது வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப ரேஷஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஹிமாலயா ரேஷஸ் க்ரீம் தான் போட்டோம். ஒரு 2 டேஸில் அதுவாக நல்லா கிளியர் ஆகிட்டு. ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஹிமாலயா என்னோடய பேபிஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.